இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான நடக்கிறத சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது தமிழகத்தில் வந்து புதுசாக மலர்ந்துட்டு வர கட்சி அப்படின்னா, மலர்ந்துடணும்னு தாமரைக்கு போயிடாதீங்க. மலர்ந்துட்டு வர கட்சி, சரி வளர்ந்துக்கிட்டு வர கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா. இப்போ அது பேர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் ஆல்ரெடி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ தானே கட்சி வந்திருக்கு, அதனால வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி தாவேகா வந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து போட்டியிட போகிறாங்க. போட்டியிட போகிறாங்க அப்படின்னா என்ன தேவை? பொட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல. கூட்டம் இல்ல. காசு இல்ல. முக்கியமா வந்து ஜெயிக்கிறதுக்கான தேவை என்ன அப்படின்னா, கூட்டணியா? அதுவும் இல்ல. அதாவது சொல்றேன். அதாவது முக்கியமா ஜெயிக்கிறதுக்கான வேலை என்ன அப்படின்னா, முதல்ல எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வந்து முக்கியமா அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்னம். கட்சிக்கு கண்டிப்பா ஒரு சின்னம் இருக்கணும். இப்ப எப்படி வந்து ஏடிஎம்கேக்கு ரெட்டல, டிஎம்கேக்கு வந்து உதயசூரியன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து தாமரை, காங்கிரஸுக்கு கையி அப்படின்னு எல்லா கட்சிக்கும் ஒரு சின்னம் இருக்கோ, அந்த மாதிரி டிவிகேவோட கட்சி சின்னம் என்ன? சந்தேகம் இருக்கா? ஆமா. அதாவது ஆல்ரெடி வந்து ஆட்டோ சின்னம் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா ஆட்டோ சின்னம் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு சின்னத்த வந்து குடுத்துருக்காங்க. அது என்ன சின்னம்? ஏன் அத குடுத்தாங்க? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷன் வரப்போகுதுன்றனால எல்லாருமே கட்சிக்கான அந்தந்த வேலையை பக்காவாக எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. பிரச்சாரத்திலிருந்து, ஓட்டு கேட்க போகிறதுலேருந்து, துட்டு கொடுக்கறதுலேருந்து, துட்டு கொடுக்கறது இன்னும் வரல. அது இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லை, இப்படி எலெக்ஷன்னாலே துட்டுனாலே எலெக்ஷன் அப்படி தானே? அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சில கட்சியில் வேணால் வந்து நோ கரப்ஷன் ஒன்லி கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி, நோ கரப்ஷன் ஒன்லி கலெக்ஷன் மீன்ஸ் அதுக்கு ஓட்டை கலெக்ட் பண்ணுற அந்த கலெக்ஷன். நீங்கள் வேறு கலெக்ஷன் எடுத்துக்காதீங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னொரு கலெக்ஷன் போகும். அதை விட்டுருவோம் நம்ம. அதாவது எல்லா கட்சியுமே அந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழகத்தில் வந்து இந்த கூட்டணி அமைப்புக்கான வேலைகள் எல்லாமே படுபயங்கரமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு வந்து எப்படி பிப்ரவரி மாதம் எப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே போய் எங்கே ஜம்ப் பண்ணுறது, அதை யார் போய் எங்கே தாவ போகிறா, யார் போய் எங்கே பாய போகிறா அப்படின்ற வேலையில் வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. எல்லா கட்சியிலேருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி புதுசாக வந்த கட்சி, அதாவது புதுமுறையாக புதுசாக இப்போ தான் வந்து போட்டியிட போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா. இப்போ இந்த தாவேகா கட்சியில் வந்து முதல்வர் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய். இவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர். முதல்வர் வேட்பாளருக்காக தான் அவர் தனிச்சு நிற்காத சொல்லியிருக்காங்க. இன்னும் இதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஜனவரி வரைக்கும் இருக்குது, டைம் இருக்குது. பிப்ரவரி மாதம் தான் எலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் வந்து யார் யார் கூட கூட்டணியில் வைக்க போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து சேர்றாங்க. அதை விட்டுருவோம். அப்படி இருக்கிறப்போ வந்து முதலாக வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து நிற்க போகிறதுனால வந்து முதல்ல நிற்கிறதுக்கான நமக்கு முதல்ல சின்னம் வேணும். சின்னம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்னத்தை பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே அந்த சின்னத்தை யூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ ரெட்டலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கேக்கு மட்டும் தான் ரெட்டலை. வேறு யாருமே ரெட்டலை யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அடிதான். அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ண முடியாத ஒரு சின்னத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு 10 சின்னம் வந்து தாவேகாலேருந்து கேட்டிருந்தாங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்னத்தை லாக் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஆட்டோ சின்னத்தை வந்து லாக் பண்ணாங்க. அவ்வளோதான், இனிமேல் நம்ம ஆட்டோ சின்னம் தான், அவ்வளோதான், ஆட்டோ சின்னம் ஜெயிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறப்போ தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அடி கொடுக்குறாங்க. என்ன அடி அப்படின்னா, அதாவது ஆட்டோ சின்னம் வந்து ஏற்கனவே கேரளா காங்கிரஸ் வந்து வாங்கிட்டாங்க. உங்களுக்கு ஸ்டாக் இல்லை, அதனால உங்களுக்கு வந்து சின்னம் கொடுக்க முடியாது. ஐயோ, ஆட்டோ சின்னம் இல்லைன்னா என்ன பண்ணுறேன், நான் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்னன்னா, அது கேரளா காங்கிரஸ் வந்து ஆட்டோ சின்னம் வச்சிருக்கான்றலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து, அதாவது டிவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ இல்லை, 234 தொகுதி நிற்க போகிறாங்க. அப்படின்றப்போ அது ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அங்கீகாரம் பெற்ற சின்னம் தான் வேணும். அப்படின்றப்போ நமக்கு வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாத ஒரு சின்னம் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா காங்கிரஸ் வந்து அந்த சின்னம் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு சின்னம் நோ அப்படின்ட்டாங்க. அப்படி வேறு என்ன சின்னம் தான் வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று விசிலு, இன்னொன்று மோதிரம். அதாவது இவங்க தாவேகாலேருந்து மொத்தமாக கேட்ட சின்னம் 5 சின்னம். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ, அதுக்கப்புறம் விசிலு, அதுக்கப்புறம் வந்து மோதிரம், அப்புறம் வந்து பேட்டு, அப்புறம் வந்து உலக உருண்டை. இதுதான் வந்து இந்த 5 சின்னம் வந்து அவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறது. இதில் வந்து ஆட்டோ வந்து நாட் அவைலபிள், ஆட்டோ அவங்களுக்கு கிடையாது. அப்படின்றப்போ 2ஆம் பட்சமாக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது தான் மோதிரம். அப்படி இல்லை அப்படின்னா விசிலு. மோதிரத்தை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சின்னம் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்னம் வந்து பார்க்குற இடமெல்லாம் நமக்கு தெரியணும். இப்போ வந்து உதயசூரியன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே இருக்காங்க அப்படின்னா உதயசூரியன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காலை எழுந்திரிச்சு பார்த்தப்போ உதயசூரியன் தெரியும். அவ்வளோதான், சூரியனை பார்த்தாலும் உதயசூரியன் வந்துடும் அவங்க மைண்ட் செட். இதே ரெட்டலை அப்படின்னா பார்க்குற இடமெல்லாம் பச்சம் பசுமையாக இருந்தது இலை அப்படின்னு வச்சுக்கோங்க. தாமரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குளத்துக்கு போனோம் அப்படின்னா தாமரை.
அந்த மாதிரி. இது வந்து தேமுதிக வந்து முரசொலி வச்சிருப்பாங்க. முரசொலி அப்படின்னா ட்ரம்ஸ். அந்த மாரி ஏதாச்சும் வந்து நமக்கு பார்த்தாலே வந்து தனித்துவமா தெரியறது தான் அந்த கட்சியோட சின்னம். அது மட்டும் இல்லாம இது வந்து இறுதி சின்னமா இருக்கும். அதாவது இந்த ஒரு சின்னத்த வச்சு தான் கடைசி வரை அவங்க மூவ் பண்ண போறாங்க. இப்போ தாவேகா வந்து என்ன சின்னம் சூஸ் பண்றாங்களோ, அந்த சின்னம் தான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கும். ஓகேவா? அதனால தான் இவங்க ஆட்டோ சூஸ் பண்ணாங்க. அவங்களோட நல்ல லக்கா, இல்ல வந்து மக்களோட நல்ல லக்கா அப்படின்றது தெரியல. ஆட்டோ வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனாலேயே வந்து இப்போ வந்து மோதிரம் எடுக்க போறதா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மோதிரம் வந்து எல்லார் கையிலயும் மோதிரம் இருக்கும். என் கையில இல்ல. பொதுவா எல்லார் கையிலயும் மோதிரம் இருக்கும்ல. அதனால மோதிரத்த பார்க்கறப்பலாம் டிவிகே, டிவிகே, டிவிகே அப்படின்னு ஞாபகம் வரும்ன்ற ரீசனுக்காக, அவங்க வந்து மோதிரத்த எடுக்க போறதா ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து அவங்க எடுக்கிறத விட்டுருவோம். அதாவது இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது என்னென்ன சின்னம் இருக்கு அப்படின்னா, ஆட்டோ அத விட்டுருங்க. அன்அவைலபிள் ஆட்டோ. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, விசில், மோதிரம், அப்புறம் வந்து உலக உருண்டை, அப்புறம் பேட். இந்த 4 சின்னம் இருக்கு. இந்த 4 சின்னத்துல எந்த சின்னம் வச்சா ஒரு மாரி கேட்சியா இருக்கும், எந்த சின்னம் வச்சா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஜெம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.